Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பழவும் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ரொம்ப டேஸ்டியான சம்மர் ஸ்பெஷல் ஸ்வீட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு பழம் எடுத்திருக்கேன். எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் பழுத்திருக்கணும். இப்போ இதையே நாம் இந்த மாதிரி கத்தி வச்சு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூனு இல்லைன்னா போர்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு இதையே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் மிக்ஸி ஜாருக்குள்ளே மட்டும் நீங்கள் போட வேண்டாம். ஏன்னா மிக்சியில் போட்டால் நமக்கு ரொம்ப பேஸ்ட்டாக கிடைக்கும். நமக்கு அந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் கடிக்கிற மாதிரி நமக்கு இருக்கணும். அதனால இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திட்டேன். இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திட்டேன். இப்போது நம்ம சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் அடுப்பில் எந்த கடாயை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கடாயிலே இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது லைட்டாக அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருந்த நம்மளோட பழத்தை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ பழம் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு டம்ளர் தண்ணியும் கூட நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போது நம்ம இந்த மிக்ஸ் பண்ணுறதுலேயே நம்மளோட சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நமக்கு கிடைக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு கடாயை எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் கை விடாமல் நீங்கள் ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு டக்குன்னு நம்மளுக்கு இது வெந்துடும். நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் இடையில நமக்கு கட்டையாக கிடைக்கும். இப்போ அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு கை விடாமல் நீங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் லைட்டாக இன்னும் நமக்கு கொஞ்சம் லைட்டாக நமக்கு சுண்டி வரணும். இப்போ பாருங்கள், இது கரெக்டான பதம்தான். இப்போ இந்த ஸ்டேஜ் வர டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நெய்யோ ஆயில் இந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்த்த வேண்டியதில்லை. இப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடாகவே இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலில் தான் இது சர்வ் பண்ணணுங்கிறது கிடையாது. இப்போ அழகழகாக டம்ளர் நமக்கு கிடைக்கும், ஜூஸு இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு அதுலேயும் கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ அதிலிருந்து 2 கரண்டி எடுத்து நான் இதில் போட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டோம். இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பழம் எடுத்து இப்போ ஸ்லைஸை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போது அதையே நாம் மேலால் இப்படி வச்சு விட்டுடலாம். இப்போ எல்லாத்துலேயுமே இதே மாதிரி பண்ணி விட்டுக்குவாங்க. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பவுலை நல்லா டேப் பண்ணி விட்டுடலாம். இப்போ அது அங்கே இருக்கட்டும். அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திட்டேன். இப்போ இந்த சர்க்கரையை நம்ம கேரமல் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கேரமலோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு கிடைக்கணும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த நம்ம கேரமல் இந்த பழத்துக்கு மேலே இப்படி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா பவுல்லையுமே இந்த மாதிரி பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப சிம்பிளான பனானா புட்டிங் ரெடி ஆயாச்சு. பனானா டெசர்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எந்த செலவும் நம்ம பண்ணலை. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சுருக்கோம். நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், எவ்வளோ கிளாஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் மேலால். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டில் கெஸ்ட்டு வரணுனாலும் அவங்க டீ காஃபி எல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம் தான் கேட்பாங்க. ஏதோ ஒரு ஒகேஷன் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு டெசர்ட்டு புட்டிங்கெல்லாம் நம்ம சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய்.